எல்லோருக்கும் வணக்கம். இது சைனாப்ஸ் தமிழ். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நான் எப்போவுமே சொல்கிறது தான். பயாலஜி மட்டும் இல்லை, இயற்கையே நம்மளை எப்போவுமே வியப்பூட்டும், ஆச்சரியப்படுத்தும், ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஏற்கனவே தமிழ்நிலையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது menstrual periods. ஓகே, menstrual periodsனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அப்போ menstrual periodsை பற்றி, menstrual சைக்கிளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜைனா இருக்குது, அதான் நுழைவாயில். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு கெனால் மாதிரி இருக்குது, அது பேர் சர்விக்ஸ். அது எங்கே கொண்டு போகுதுன்னா யூட்ரஸ் இடத்துக்கு கூட்டு போகுது. ஸோ யூட்ரஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கருப்பை. அதுதான் நம்ம குழந்தையை தாங்கி வளர்க்க போகிற அந்த கருப்பை தான் யூட்ரஸ். யூட்ரஸ்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 பேக் மாதிரியான சாக் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இது பேர் ஓவரிஸ். ஒரு பெண்ணுக்கு 2 ஓவரிஸ் இருக்கும். ஓகேவா? இது ஒரு சப்போர்ட்காக யூட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கு. பட் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, ஒரு சப்போர்ட்காக கனெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த யூட்ரஸ் இந்த ஓவரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கருவில் இருக்கும்போது, அவங்க அம்மாவோட உடம்புல இருக்கும்போதே அவளோட இதில் 1 மில்லியனுக்கும் மேலே எக்ஸ் இருக்குமா. ஆனால் அவள் பியூபர்ட்டி அடைகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் எக்ஸ் இருக்கும். இதில் அவள் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 400லேருந்து 500 கருமுட்டைகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். அப்போ மீதியெல்லாம் என்ன ஆகுது? 30,000 இருக்குது, நீங்கள் 400 500ன்றீங்கன்னா அது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரீஸ். ஓகே, 2 ஓவரீஸ் இருக்குது. ஒரு மாதமும் ஏதாவது ஒரு ஓவரீஸில் இருந்தால் எக் ரிலீஸ் ஆகும். எக்கை ஓவியல்னு சொல்கிறோம், கருமுட்டைன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏதாவது ஒரு ஓவரீஸில் இருந்தால் நமக்கு எக் ரிலீஸ் ஆகும். இதுக்கு மேலே பாருங்கள், ஒரு டியூப் மாதிரியான ஒரு அமைப்பு, கை போன்ற அமைப்பு முனையில் இருக்கு இல்லையா? இது பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபெலோப்பியன் டியூப். அதாவது ஓவரீஸ் வெளியில் வர அந்த எக்கை இந்த கை போன்ற அமைப்பு மூலமாக பிடிச்சி உள்ளே அனுப்புறது தான் இதோட வேலை, ஃபெலோப்பியன் டியூபோட வேலை. ஓகே, இப்போ இது நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி ஓரளவுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு. இப்போ menstrual சைக்கிள், menstrual periodsக்கு போகும். menstrual periods அதாவது menstru அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. menstru அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி. அப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது, இந்த சைக்கிள் மந்த்லி நடக்கிற ஒரு சைக்கிள். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 28 டேஸ். இது சராசரியாக 28 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும் இருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 28 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே நடக்கிறதா இந்த menstrual சைக்கிள், இந்த menstrual entire periods. ஓகே, இதை 4 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்மளால் ஒரு ஃபேஸாக பிரித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் menstrual ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் ஓவிலேஷன் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ் பார்த்திங்கன்னா லூட்டியல் ஃபேஸ். இப்போ ஒவ்வொரு ஃபேஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் menstrual ஃபேஸ். இப்போ இந்த ஃபேஸில் என்ன நடக்குது? அதாவது இந்த இடத்துல தான் பீரியட்ஸ் நடக்குது. என்னங்க சொல்கிறீங்க? நான் நினச்ச சைக்கிள் முடிஞ்ச பிறகு பீரியட்ஸ் வரும்னா நீங்கள் முதல்ல எடுத்து பீரியட்ஸ் வரும்னு சொல்கிறீங்கன்னா, எஸ், ஆமாம். நீங்கள் சில படத்துலலாம் பார்ப்பீங்கள்ல, கிளைமேக்ஸ் சீன் எடுத்து ஃபஸ்ட் சீனில் வச்சுருவாங்க. அப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும். கிளைமேக்ஸ் சீனை பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட் சீனை பார்த்தா என்னடா இது படம், என்ன அப்படின்னு புரியாது. அந்த என்டையர் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சீனோட தெரிஞ்சிடும், இதுதான் கிளைமேக்ஸ் சீனு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபேஸை பார்க்கணுன்னா மீதி 3த்தையும் பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஃபேஸை பற்றி புரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ் அதாவது பீரியட்ஸ், menstrual periodsன்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஃபஸ்ட்டு டேலேருந்து 5th டே வரைக்கும் 5 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் நடக்கும். இது சில பேருக்கு 5 டேஸ்ன்றது 7 டேஸ் வரைக்கும் போகலாம், சில பேருக்கு 2 டேஸ்லேயே முடிஞ்சிடலாம், தவறில்லை. ஓகே, இப்போ இந்த ஃபேஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டா நம்ம மீதி 3த்தையும் புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபேஸை பற்றி புரியும். ஸோ மீதி 3த்தையும் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ். பேர்லேயே இருக்க போது கவனிங்க. இப்போது சராசரியாக நார்மலாக 5 டேஸில் பீரியட்ஸ் முடியுது. இந்த பீரியட்ஸ் முடிகிற டைமில் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, மூளையில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிது, பீரியட்ஸ் முடியுது அப்படின்ட்டு. உடனே இந்த பிட்யூட்ரி கிளாண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், 2 FSH LH அப்படின்ற 2 ஹார்மோனை பிளட்டில் கலந்து விட்டுறது. அதுக்கு தனியாக பாதெல்லாம் கிடையாது, பிளட்டில் கலந்து விட்டுறது. இது என்ன பண்ணுது, பிளட்லேருந்து அந்த ஹார்மோன் ஓவரீஸை தேடி அடையுது.
எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? தலையில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன் சரியாக இந்த மாதம் எந்த ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அந்த ஓவரியை தேடி வந்து சேருது. லெஃப்ட்லையா ரைட்லையான்னு கரெக்டாக வந்து சேருது. நமக்கு 2 தெரு தள்ளி இருக்கிற கடைக்கே வழி தெரியாது. கூகுள் மேப்பு போடுவோம், அது எங்கேயாவது நம்மளை கொண்டு போய் நிறுத்தோம் இல்லையா? இப்போ ஆனால் பாருங்கள், மூளையில் செக்ரீட்டான ஹார்மோன் சரியாக ஷார்ப்பாக ஓவரியை வந்து சேருது. ஓகே, இப்போ வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ண போகுது? இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஓவரிஸ்குள்ளே கருமுட்டைகள் இருக்கும். இந்த கருமுட்டைகள் அதாவது எக்ஸை வந்து சுற்றி இருக்கிற ஒரு ஷெல் பேர் தான் வந்து ஃபாலிக்கல்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியல, முட்டை பார்த்துருப்பீங்க, அது வெளியில் இருக்கிறது ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதை ஏன் நம்ம ஷெல்லுன்னு சொல்லனா அந்தளவுக்கு கடினமாக இருக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஷெல்லை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபாலிக்கல். ஸோ அந்த ஹார்மோன் எதுக்கு? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஃபாலிக்கலை ஸ்டிமுலேட் பண்ண போகுது, க்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ண போகுது. இது க்ரோத் ஆகிறதுக்காக தான் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் ஓவரிஸை வந்து ரீச் ஆனோன்னே இது என்ன பண்ணுமா, 15 to 20 எக்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுமா. நீ க்ரோ ஆகு, வளர ஆரம்பி, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி 15லேருந்து 20 முட்டை வரைக்கும் நமக்கு செக்ரீட் ஆகாது, க்ரோ ஆக ஆரம்பிக்குது, மெச்சூர்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங்கே பிட்யூட்டரி ஹார்மோன் என்ன பண்ணுது? கிளாண்டு செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம பிளட்டில் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட லெவல் அதிகமாகிட்டே இருக்குது. எதுவுமே ஒரு அளவுக்கு போனால் எதுவுமே நமக்கு ஆபத்தில் தான் முடியும். உணவே வந்து அதிகமாக போன விஷயம்னு சொல்கிறோம். ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது இல்லையா? அப்போ என்ன நடக்குது? நம்ம ஓவரீஸ் வந்து ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுது. எதை செக்ரீட் பண்ணுது? ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணுது. ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுமா, உடனே மூளைக்கு தகவல் அனுப்பும். ஓகே, போதும், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இப்போவே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுது? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட லெவல் ட்ராப் டவுன் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இந்த வளர்ந்த முட்டைகளெல்லாம் எதோட சப்போர்ட்டில் வளர்ந்தது? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட சப்போர்ட்டில் வளர்ந்தது. இப்போ இந்த ஹார்மோன் ட்ராப் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ண போகுது? இப்போது இது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இவ்வளோ நாள் ஹார்மோன் இருந்தது, நம்மளை வளர சொல்லிச்சு, திடீர்னு அந்த ஹார்மோன் காணமே அப்படின்னு நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த 15லேருந்து 20 முட்டையில் ஏதோ ஒரு முட்டை அதிகமாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அதிக மெச்சூரிட்டியாக இருக்கும். இது டாமினேட் பண்ண போகுது, மற்ற முட்டைகளை டாமினேட் பண்ண போகுது. இந்த டாமினண்ட்டான அந்த மெச்சூர்டு ஃபாலிக்கல் என்ன பண்ணுமா, மற்ற ஃபாலிக்கலெல்லாம் சப்ரெஸ் பண்ணி சாகடிச்சிடும். ஓகே, சப்ரெஸ் பண்ணி சாகடிச்சிட்டு இந்த ஒரே ஒரு டாமினன்ட் இந்த ஃபாலிக்கல் மட்டும் இருக்க போகுது. ஸோ இது எவ்வளோ நாளில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 to 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்குது. பீரியட்ஸ் ஆகி 6 to 10 டேஸ்க்குள்ளே இந்த ஃபாலிக்கல் மெச்சூர்ட் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. இப்போ என்ன ஆக போகுது? இதுதான் கதை. இப்போ தான் நீங்கள் 3rd ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. இந்த ஃபேஸ் பேர் ஓவிலேஷன் ஃபேஸ். இப்போ என்ன ஆக போகுது? 10 நாள் ஆயிடுச்சு. ஓகே, பீரியட்ஸ் முடிச்சு. இப்போது இந்த மெச்சூர்டான அந்த ஃபாலிக்கல் என்ன பண்ணுமா, லூட்டனைசிங் ஹார்மோன் ஒன்று செக்ரீட் பண்ணுன்னு சொல்லலை, LH ஹார்மோன். அந்த லூட்டனைசிங் ஹார்மோனோட ஹெல்ப் மூலயமா ரப்சர் ஃபாலிக்கல்லேருந்து வெளியில் வருமா அந்த முட்டை. அது வெளியில் வந்து ஓவரியை விட்டு வெளியில் வரும்பொழுது கை போன்ற அமைப்பு ஃபாலோப்பியன் டியூபுக்கு இருக்குன்னு சொன்னலையா, அந்த கை போன்ற அமைப்பு டக்குன்னு என்ன பண்ணுமா, அந்த எக்கை பிடிச்சி டியூப் வழியாக உள்ளே எடுத்துகிட்டு போய் நிறுத்திடும். இதுதான் வந்து ஓவிலேஷன் ஃபேஸ். இது வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 14 நாளுக்குள்ளே இந்த ஓவிலேஷன் ஃபேஸ் நடக்குது. ஸோ இந்த டியூப்பில் வந்து எக்கு நின்னாச்சு. இந்த எக்கு இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இப்போ இந்த ஃபாலிக்கல்லேருந்து வெளியில் வந்ததில் இந்த எக்கு, அந்த ஃபாலிக்கல் அந்த ஓடு என்ன பண்ணுமா, கார்பஸ் லூட்டம் அப்படின்னு மாறிடும். இது என்ன பண்ண போகுதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணுறது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரீட் பண்ண போகுது. இந்த ஹார்மோன் எதுக்கு? இப்போது குழந்தை நிற்குதுன்னா இது போய் கர்ப்பப்பையில் போய் இம்ப்ளான்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த ஹார்மோன் கர்ப்பப்பையை ரெடி பண்ண போகுது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வருது, ஓகேவா, குழந்தை வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருவோம், படுக்கையெல்லாம் ரெடி பண்ணுவோம், காட் ரெடி பண்ணுவோம், நல்லா குஷன் ரெடி பண்ணுவோம். அப்படியே அந்த குழந்தை படுத்தோன்னா உடம்பு வலியே இருக்கக்கூடாதுப்பா, சூப்பராக தூங்கணும் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணுறோம். அப்போ நம்ம உடம்பு எவ்வளோ ரெடி பண்ணும் இல்லை, எவ்வளோ ரெடி பண்ணும். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணுமா, கர்ப்பப்பை சொன்னால, யூட்ரஸ் சொன்னால, இந்த யூட்ரஸ்க்கு ஒரு சிக்னல் அனுப்புமா, சீக்கிரம் ரெடி ஆகு, சீக்கிரமாக ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுமா. இப்போ என்ன ஆகுது, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சிக்னல் கொடுத்தோன்னா யூட்ரஸ் வந்து ரத்தத்தால் ஆன படுக்கை. எப்படி? ரத்தத்தால் ஆன ஒரு படுக்கை, அதாவது டிஷ்யூஸால் ஆன என்ரிச்ட் வித் பிளட்
பிளட் அது அப்படியே ஒரு டிஷ்யூஸை ரெடி பண்ணுமா. இது பேரை தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம். ரத்தத்தாலான படுக்கையை ரெடி பண்ணுமா. இது வந்து 14 நாள்லேருந்து உங்கள் பீரியட்ஸ் ஆகிற அந்த நாள் வரைக்கும் இது நடக்கும். இப்போ என்ன நடக்க போகுது? இப்போது குழந்தை உருவாகலை. ஏன்னா ஸ்பெர்ம் உள்ளே வரலை. ஸ்பெர்ம் வந்தால் தானே குழந்தை உருவாகும். குழந்தை உருவாகலை. இந்த சிக்னல் கிடச்ச உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் ட்ராப் டவுன் ஆக போது, ஈஸ்ட்ரஜனும் ட்ராப் டவுன் ஆகுது. இந்த 2 ஹார்மோனும் உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆகும்போது யூட்ரஸ் தெரிஞ்சுக்கோ, ஓகே இப்போ நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டு வெளியில் வர்றது தான் நமக்கு பீரியட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 3 ஃபேஸை பார்த்தோன்னா மெனிஸ்ட்ரல் ஃபேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஏற்கனவே சொன்ன மெனிஸ்ட்ரல் ஃபேஸில் 1 to 5 days இருக்குது. நமக்கு 1 to 5 days வெறும் பிளட்டு மட்டும் வரல, பிளட்டோடு சேர்ந்து என்னெல்லாம் வருது, டிஷ்யூஸ், எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ், அப்புறம் அந்த எக் எல்லாமே சேர்ந்து நமக்கு 5 days கிட்டத்தட்ட அந்த யூட்ரஸ் எல்லாம் சுத்தமாகி அடுத்த ஃபேஸுக்கு ரெடி ஆகிறது கிட்டத்தட்ட தண்ணியை ரெடி பண்ணி வெளியில் வருது. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சோடனே, அதாவது மெனிஸ்ட்ரல் ஃபேஸ் முடிஞ்சோன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ், அடுத்து ஓவிலேஷன் ஃபேஸ், அடுத்து லூட்டியல் ஃபேஸுன்னு நம்ம போய்ட்றோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பீரியட்ஸ் பற்றி சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஓவிலேஷன் கிட். இப்போ சில கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவிலேஷன் கிட் வரும். ஓவிலேஷன் கிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரெக்னென்சி கிட் மாதிரியே இருக்கும். அதில் சாம்பிள் போடுற இடம்னு ஒன்று இருக்கும், கண்ட்ரோல்னு ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும், டெஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த யூரினை போடும்போது உங்களுக்கு ஓவிலேஷன் டைமில் இருக்கீங்களா இல்லையா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த எக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நிற்கும் போது தான் குழந்தை உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 99% வந்து அந்த எக் வந்து அங்கே நிற்கும் போதே குழந்தை உருவாகிடும். ஸோ இந்த ஓவிலேஷன் ஃபேஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பெண் வந்து எந்த டைமில் ஓவிலேஷன் ஃபேஸில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த நேரத்தில் ஸ்பெர்ம் உள்ளே போச்சுன்னா குழந்தை உருவாகிடும் இல்லையா. இப்போ இந்த ஓவிலேஷன் ஃபேஸில் அந்த ஓவிலேஷன் கிட் என்ன தான் அப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லூட்டியல் ஹார்மோனோட அளவை கண்டுபிடிக்குது. லூட்டினைசிங் ஹார்மோனோடைய அளவை கண்டுபிடிக்குது. ஏன்னா லூட்டினைசிங் ஹார்மோனோட ஹெல்ப் மூலயமா தான் அந்த எக்கு என்ன ஆகுது, அந்த ஓடை விட்டு வெளியில் வந்து ஓவரிஸை வெளியில் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு வருது. ஸோ இந்த டைமில் லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த டைமில் மட்டும்தான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. ஸோ இதோட அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், நம்ம ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கு எந்த நேரம் கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் ஓவிலேஷன் கிட்டோட வேலை. செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மலாக இது ஏன் ஆகுது, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சராசரியாக பெண்களில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஃபேஸ், அதாவது 10 நாள் முடிவுலேருந்து 14வது நாளில் அந்த 4 நாள் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது எதுக்கு சும்மாவே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதானான்னு கிடையாது. வரப்போகிற ஸ்பெர்மை நரிஷ் பண்ணி அவங்களுக்குள்ளே வச்சு அதை நரிஷ் பண்ணி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் செக்ரேட் ஆகுது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயபிலிட்டினா என்ன அப்படின்னா, அந்த கருமுட்டைக்கு எவ்வளோ நாள் அது ஒரு குழந்தையாக உருவாகிறதுக்கு தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 hours. அப்படின்னா ஒரு நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த கருமுட்டை குழந்தையாக உருவாகிறதுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு சக்தி. அதை தான் நம்ம வயபிலிட்டின்னு சொல்கிறோம். அதாவது அந்த 14வது நாள் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அதுலேருந்து 24 hours மட்டும்தான் அது கருவாக உருவாகிறதுக்கு சக்தி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், அப்போ 28 நாளில் ஒரு நாள் தான் எங்களுக்கு சான்ஸ் ஆனால், ஆமாம், ஆனால் அதுக்கு யார் தீர்வு கொடுக்குறான்னா ஸ்பெர்ம் தீர்வு கொடுக்குறாங்க. எப்படி? ஸ்பெர்முக்கோட வயபிலிட்டி பார்த்திங்கன்னா 5 நாட்கள். எவ்வளோ? 5 நாட்கள் அதுக்கு வந்து ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான சக்தி இருக்குது. 5 நாட்கள் ஸ்பெர்முக்கு. ஸோ ஸ்பெர்ம் வந்து இந்த ஓவிலேஷன் 14வது நாள் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா. 14 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் உள்ளே போனாலும் குழந்தை நிற்கும் இல்லையா. இது இல்லை கரெக்டாக ஓவிலேஷன் அன்னைக்கு உள்ளே போனாலும் குழந்தை நிற்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் சான்ஸ் கிடச்சிருது இல்லையா. ஓகே, இதுதான் வயபிலிட்டி. இப்போது நீங்கள் எப்போல்லாம் டாக்டரை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஐடியா, இதுதான் தீர்வுன்னு இல்லை, இது ஒரு சின்ன ஐடியா. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பீரியட்ஸ் வந்து 5 days வரைக்கும் நடக்கலாம், 7 days நார்மல், 2 days நார்மல். 7 daysக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுனாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். 2 daysக்குள்ளே ஒரு டேலேயே பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும்.
ப்ளீடிங் வந்து சராசரியாக ஒரு பெண் பார்த்திங்கன்னா 80 ml இருக்கிற அந்த பிளட்டை தான் லாஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ளீட் ஆகுது, நிறைய டேஸ் நிறைய ப்ளீடிங் ஆகுதுனாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். மெனிஸ்ட்ரல் கிராம்ப்ஸ், அதாவது வயிறு வலிக்கும். வயிறு வலிக்கிறது ரொம்ப சராசரி. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்லாம் கிழிஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு வயிறு வலிக்கும். ஆனால் பேரபிள் பண்ண முடியல, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். செகண்ட், அப்புறமா வந்து இது ஒன்று ஒயிட் டிஸ்சார்ஜ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 4 நாள் மட்டும்தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகணும் இல்லையா? இதுக்கு மேலே எப்போவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டர் பார்க்கணும். அடுத்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். நான் இந்த சைக்கிள் எத்தனை நாள் சொன்னேன்? 28 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும் தான் இந்த சைக்கிள். இப்போது ஒரு மாதத்துக்கும் மேலே 2 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்தாலும் டாக்டரை பார்க்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்தாலும் டாக்டரை பார்க்கணும். ஸோ இதுதான் மெனஸ்ட்ரல் பீரியட்ஸ். ஓகே, இப்போது ஓரளவுக்கு நான் பீரியட்ஸ் பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன், கரெக்டாக? ஸோ இதுதான் மெனஸ்ட்ரல் பீரியட்ஸ். ஸோ பெண்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள எப்படி அலர்ட்டாக வச்சுக்கலான்ற ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், இயற்கை பயாலஜி எல்லாமே நம்மளை அழகாக இருக்கும், வியப்பூட்டும். பார்த்தீங்களா, எங்கேயோ செக்ரெட் ஆகுது, தலையில் செக்ரெட் ஆகுது, கீழே அடிவயிறு வரைக்கும் ட்ராவல் பண்ணுது, இல்லை இது செக்ரெட் ஆகி அந்த ஹார்மோனை ட்ரிகர் பண்ணுது, அந்த ஹார்மோனுன்னா க்ரோத்துக்கு ட்ரிகர் பண்ணுது. இப்படி பல வேலைகள் 28 நாளில் நடந்து திருப்பி இன்னொரு சைக்கிளுக்கு வருது, நிற்காமல் வேலை செய்யுது இல்லையா? அதுதான் பயாலஜி. சரி, ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.